ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம மாடிக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹெர்பல் பாஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த ஹெர்பல் பாஸ்கெட் அப்படின்னாக்க, என்னுடைய கணவருக்கு வந்து சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. நாங்கள் மாடிக்கு ஓடோடி வந்துட்டேன். ஒரு சளி அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மூலிகைகள் இருந்தால் ஒரே நல்லா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், கீழ்த்தோட்டத்தில் இருந்து தூதுவளை 3 இலை பறிச்சிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பெரிய இலைகள்னு மட்டும் பாருங்கள். வெத்தலை அளவுக்கு பெரிய இலைகள். அதுக்கப்புறம் ஒரு 2 வெத்தலை பாருங்க. வெத்தலையும் பறிச்சிட்டு வந்துட்டேன். வெத்தலை இலையையும் தூதுவளை இலையும் ஒன்றா வச்சு காமிக்கிறேன். நீங்களே அசந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு தூதுவளை எவ்வளோ பெருசு இருக்குது, பின்னாடி வெத்தலை, ரெண்டும் ஒரே சைஸில் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய மண் கலவைகள். கீழ்த்தோட்டத்துலேயுமே வந்து மெயின் வந்து ஆட்டுச்சாணம் தாங்க இதுக்கெல்லாமே காரணம். நீங்களும் ஆட்டுச்சாணம் பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்து உங்கள் வீட்டு செடிகள் வளருவாங்க. வாங்க, நம்ம என்னென்னலாம் சளி தொந்தரவுக்கு பறிக்கலாம் செடி அப்படின்னு பார்க்கலாம். ஒரே நல்லா சரியாயிடும். இது வந்து முசுமுசுக்கைங்க. இந்த முசுமுசுக்கையுமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு சளியை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் 2 இலைகள் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சிறியானங்கை, எல்லாம் 2. அப்புறம் கொஞ்சமாக ஓமவல்லி, அப்புறம் துளசி எல்லாம் பறிக்கணும் அப்படின்னாக்க கத்திரிக்கோல் வேணும். அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்கூலுக்கு போகல, அவங்களும் ஸ்கூலுக்கு போகல. எதுக்காக போகலை அப்படின்னாக்க, அம்மா வந்து விடிய தூங்கவே இல்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு பெட்லேயே வந்து காலை கடனெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் கூட ஈஸிங்க. ஆனால் அவங்க தைரியம் இல்லாமல் அழுது ஒரு மாதிரி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளால் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியல. யாருமே தூங்கலை வீட்டில். இப்போ தான் அம்மா தூங்குறாங்க. இப்போ இன்னும் என்னென்னா, தமிழ் கோச்சிங் வேறு இன்றைக்கி தொடர்ந்து 3 நாள் இருக்குது. எக்ஸாம் வேறு இன்னும் ஒரு 1 வீக்கில் வரப்போகுது, அரசு தேர்வு. லீவும் போட முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ காலையில் லீவ் போட்டிருக்கேன். ஏன்னா விடிய தூங்கலை, அதனால் காலையில் லீவ் போட்டிருக்கேன். இப்போ நான் லீவு முடியாதனால அவங்களுக்கும் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன பறிக்கலாம். நான் அடுத்து என்னென்ன பறிக்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பறிக்கிறேன். கருந்துளசி பறிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து ராமர் துளசி பறிச்சிக்கலாம். அப்புறம் கிருஷ்ண துளசி பறிச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பறிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டங்கத்திரி கொஞ்சம் அங்கே இருக்குது, வாங்க அதையும் பறிச்சிக்கலாம். கண்டங்கத்திரி இதுக்குள்ளே இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 இலை பறிச்சிக்கிட்டேன். இப்போதைக்கு ஒரு ஆளுக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நம்ம வீட்டில் வந்து ஹெர்பல்ஸ் இருக்குது, அது இருந்தாலும் இது வரைக்கும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரிலாம் கஷாயம் போட்டு குடிக்கிறீங்களா? வேறு இது போக என்னென்ன கஷாயத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லுங்கள். நான் இதை தான் வச்சு இப்போ போட்டு கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.